நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அவலை வச்சு ஒரு எக் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்து அதில் ஒரு கப்பு அவல் எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி நைஸ் அவல் எடுக்கல, கெட்டியான அவல் தான் எடுத்திருக்கேன். இதில் இப்போ தண்ணி ஊற்றி ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் அது ஊறினா போதும். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். சூடாயிடுச்சு. அதில் 2 முட்டையை உடச்சி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு முட்டையை பெரிய பெரிய பீஸாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த முட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக மிளகுத்தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ முட்டை நல்லா பொரிஞ்சிருச்சு. இதை ஒரு தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இப்போ முட்டை பொரிச்ச அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பொடியாக கட் பண்ணி வச்ச முட்டைக்கோஸை சேர்த்துடலாம். பீன்ஸு, கேரட் அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். இப்போ காயெல்லாம் நல்லா வதங்கிச்சு. இது கூடவே 1 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முட்டையை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அவல் நல்லா ஊறிடுச்சு. அதை தண்ணியை நல்லா வடிச்சிடலாம். ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்க அவலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே ஸ்ப்ரிங் ஆனியன் தூவி இறக்கிடலாம். இப்போ சுவையான அவல் ஃப்ரைட் ரைஸ் தயார். சூப்பரான அவல் ஃப்ரைட் ரைஸ் தயார்.